கருப்பு சாமி நம்ம எல்லாருக்கும் எப்படி ஒரு காவல் தெய்வமா அமைஞ்சிருக்காரோ அதே மாதிரி தாங்க நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா சார் நடிச்ச கருப்பு படம் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு காவல் தெய்வமா அமைஞ்சிருக்குங்க. யாரு உங்களை இந்த கோட்ல நான் பார்த்ததே இல்லையே. ஸோ ஏன் இந்த கருப்பு படத்தை தமிழ் சினிமாவோட காவல் தெய்வம் சொல்றோம், இந்த படம் அப்படி என்னதான் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணிருக்குன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டேக்கர் பாய் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தான் இது பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு டெய்லி கண்டென்ட் இருந்தாலும் சரி, உங்களுக்கு விளாகா இருந்தாலும் சரி, உங்களுக்கு டெக் இருந்தாலும் சரி, உங்களுக்கு மோட்டோ விளாக இருந்தாலும் சரி, ஆல் கைண்ட் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு சிங்கிள் யூடியூப் சேனல் வந்து சரி. ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கருப்பு திரைப்படம் வந்து 2026 தமிழ் சினிமாலே அதிக வசூல் செய்யப்பட படமா வந்து திகழ்ந்துருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த பராசக்தியா இருக்கட்டும், கரை படமாக இருக்கட்டும், அது இன்னும் 100க்கும் மேற்பட்ட படங்கள் வந்திருந்தாலுமே வந்து இந்த கருப்பு படம் தான் வந்து அதிக வசூல் செஞ்சு ஃபர்ஸ்ட் 100 crore மூவின்ட்டு இந்த 2026 வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெருமை செஞ்சு கொடுத்துருக்கு. ஸோ இந்த படம் ஜஸ்ட் 100 crore மட்டும் கலெக்ட் பண்ணனால வந்து தமிழ் சினிமாவோட சேவியர்னு சொல்ல வரல. நான் இந்த படம் வந்து ஜஸ்ட் 3 daysல 100 crore plus கலெக்ட் பண்ணனால வந்து இண்டஸ்ட்ரி ஹிட் தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். இந்த கருப்பு திரைப்படம் சூர்யா சாருக்கு ரொம்ப நாள் கழிச்சு, சிங்கம் கழிச்சு வந்து இப்போதான் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா ஒரு 10 படம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நான் உங்களுக்கு சொல்றேன் என்னென்ன படம்ட்டு. அதெல்லாம் வந்து பெருசா போவே இல்லை தேட்டருக்கு ரிலீஸ்ல. அவர் ஓடிடியில் வந்து மெகா பிளாக் பஸ்டர் வந்து அமைஞ்சது. பட் ஆனால் வந்து தேட்டருக்கு ரிலீஸ்ல லாஸ்ட் 10 படத்துல வந்து அவங்க வந்து பெருசா வந்து சொல்லிக்கிற மாதிரி போகல. அது என்னென்ன பண்ணு உங்களுக்கு லிஸ்ட்ல சொல்றேன் பாருங்க. ஸோ கருப்பு படத்துக்கு முன்னாடி வந்த படம் வந்து சூர்யா சார் மூவி வந்து ரெட்ரோ. இந்த படம் வந்து ஜஸ்ட் 96 crore தான் பண்ணிச்சு, 100 crore ரீச் பண்ணல ஆஃப்டர் லாங் ரன். பட் ஆனால் இந்த கருப்பு மூவி ஜஸ்ட் 3 daysல 130 crores பிளஸ் கலெக்ட் பண்ணி தரமான செய்கை பண்ணியிருக்கனால வந்து இந்த கருப்பு படம் வந்து சேவியர் ஆஃப் குவாலிட்டி நான் சொன்னேன். ஸோ இதுக்கு முன்னாடி ரெட்ரோக்கு முன்னாடி என்ன பண்ணா கங்குவா, இது ஒரு 140 crores கலெக்ட் பண்ணிச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ஓவரால் கலெக்ஷன் சொல்றேன். பட் ஆனால் இந்த படம் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 300 கோடி பிளஸ் இருக்குங்களா. ஸோ 300 கோடி பட்ஜெட்ல எடுத்த படம் வந்து 140 crore தான் கலெக்ட் பண்ணிச்சுன்னா அது எவ்வளோ பெரிய லாஸ் நீங்களும் யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த படம் ஒரு இண்டஸ்ட்ரி சூர்யா சாருக்கு அமையல. அண்ட் வந்து அதுக்கு முன்னாடி வந்த படம் எதற்கும் துணிந்தவன் நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து சூர்யா சார், அதுக்கப்புறம் வந்து பிரியங்கா மூணு எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. ஒரு ஃபேமிலி ட்ராமா சப்ஜெக்ட் இருக்கும். அந்த படமும் வந்து பெருசாக ஒரு 60-70 crores தான் பண்ணுச்சு. ஸோ அதனால வந்து அதுவுமே ஒரு இண்டஸ்ட்ரிட்டா அமையல சூர்யா சாருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி ஜெய் பீம் வந்து ஒரு மெகா பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சுது. எல்லா சைட்லேருந்து பேசப்படுற படமா அமைஞ்சுது. பட் ஆனால் இந்த படம் வந்து அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு தேட்டர்கள் ரிலீஸ் கிடைக்கல. உங்களுக்கு தேட்டர்கள் ரிலீஸ் கிடைக்காதனால ஓடிடியில் ரிலீஸ் ஆகி ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டானால வந்து இது ஒரு வந்து இண்டஸ்ட்ரி கேட்டகரியில் வர முடியாது. ஏன்னா வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்னா திரையரங்கு உரிமையாளருக்கும் ஹாப்பியாக இருக்கணும், படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஹாப்பியாக இருக்கணும், ப்ரொடியூசர்ஸ் ஹாப்பியாக இருக்கணும். அந்த வகையில் வந்து இந்த திரையரங்கு உரிமையாளர் ஹாப்பியாக இருந்தாலும் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இந்த படம் வந்து தேட்டருக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து தேட்டர் வச்சிருக்கவங்களும் ஒரு நல்ல லாபம் பார்த்துருக்கலாம். ஏன்னா வந்து தேட்டர் வச்சிருக்காங்கன்னா படம் நம்பி தான் தேட்டர் வச்சிருப்பாங்க. இவங்களாம் யாராவது ஒரு பெரிய ஸ்டார் படம் வந்துச்சுன்னா மட்டுமே அந்த படத்து மூலியமா வந்து நிறைய வசூல் பார்த்துக்கலாம். அந்த படத்துக்கு வரவங்க கேன்டீன் செலவாக இருக்கட்டும், அப்புறம் அந்த படத்தில் வர ஆடியன்ஸோட பார்க்கிங் செலவாக இருக்கட்டும், இது மூலியமா வச்சு தான் தேட்டர் ரன் பண்ணுறதா இருக்கட்டும். அண்ட் வந்து அவங்க வேலை செய்கிற எம்ப்ளாய்ஸ் சேலரி கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த பேசிஸ் தான் வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் படத்தோட கலெக்ஷன்ல வந்து 30% வந்து தேட்டர் உரிமையாளர்கள் போகும். ஸோ இந்த மாதிரி மெகா பிளாக் பஸ்டர் ஜெய் பீம் படம்லாம் வந்து ஓடிடி ரிலீஸ் ஆனால தேட்டருக்காரங்களும் ஒரு மிகப்பெரிய லாஸ் தான் சொல்லப்படுது. அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாஸ் தான் சொல்லப்படுது. ஏன்னா வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்னா ப்ரொடியூசர் வந்து படத்தை காசு வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விற்பாங்க. அதில் வர லாபத்தை வந்து இவங்க ஒரு ஷேர் எடுத்துட்டு திருப்பி ப்ரொடியூசருக்கே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த செயின் வந்து ஓடிடி ரிலீஸ் ஆனதுனால அடிப்படுறதுனால வந்து இது ஒரு இண்டஸ்ட்ரியிட்ட கணக்கு வராது இல்லைங்களா. அண்ட் ஜெய்பிங் அடுத்த படம் சூரரை புற்று. இந்த படமும் வந்து ஒரு சார்ட் பஸ்டர் மூவி தான். பட் ஆனால் அன்பார்ச்சுனேட்லி இது ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ 2 பிளாக் பஸ்டர் சூர்யா சார் கொடுத்தாரு லாஸ்ட் 10 மூவிஸ்ல. பட் ஆனால் 2 மூவியுமே உங்களுக்கு வந்து அன்பார்ச்சுனேட்லி ஓடிடி ரிலீஸ் ஆனதால சூர்யா சார் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஒரு அப்செட்டாக ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தாங்க. ஏன்னா வந்து ஒரு தேட்டரில் ஒரு சிங்கம் மூவி, ஒரு அயன் மூவி மாரி செலிப்ரேட் பண்ண மாதிரி ஒரு பிக் செலிப்ரேஷன் மூவி இன்னும் அமையலன்னு ரொம்ப காலமாக வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வெயிட்டை ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி தான் கருப்பு படம் அமைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். அண்ட் சூரரை போட்டிருக்கு அப்புறம் வந்த படம் வந்து காப்பான். இந்த படம் ஒரு தேட்டருக்கு ரிலீஸ் ஆனாலுமே வந்து பெருசாக வந்து தேட்டரில் வந்து அந்த அளவுக்கு ஓடலை. கிட்டத்தட்ட ஒரு 60-70 கோடி தான் கலெக்ட் பண்ணனால வந்து இது ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டாக கன்சிடர் ஆகல, ஒரு ஹிட் கேட்டகரி கூட வராமல் போயிடுச்சு. அண்ட் காப்பானுக்கு அடுத்த படம் வந்து என்ஜிகே, செல்வராகவன் டைரக்ட் பண்ண சூர்யா சார் நடிச்ச என்ஜிகே, நந்தகோபால் குமாரன் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் வந்து மேகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் ரிலீஸ் ஆனாலுமே வந்து ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ, ஒரு மிக்ஸ்ட் ரிவ்யூ வந்தனால வந்து பெருசாக அந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் காரணத்தினால இந்த படமும் வந்து ஒரு நார்மல் ஹிட் கேட்டகரியில் தான் வந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து தானா சேர்ந்த கூட்டம், விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் வந்து தானா சேர்ந்த கூட்டம் படம் வந்து ஒரு நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்தனால வந்து இந்த படம் ஒரு 60-70 crores தான் பண்ணிச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சிங்கம் 3, இந்த படம் தான் வந்து ஒரு சிங்கம் பிராண்ட் லேபிளாக வந்தனால வந்து படம் வந்து மிக்ஸ்டு ரிவ்யூ கூட வந்து உங்களுக்கு 100 crore ப்ளஸ் பண்ணனால இந்த படம் சிங்கம் 2 சிங்கம் 3 அளவுக்கு பண்ண இம்பாக்ட் கொடுத்துச்சா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா வந்து சிங்கம் 2 சிங்கம் 3 உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 100 crore
பண்ணனால வந்து இந்த படம் மினிமம் 200 crore பண்ணியிருந்தா தான் இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்னு சொல்லியிருக்கணும். பட் ஆனால் இந்த படமும் வந்து 100 crore மட்டும் பண்ணனால வந்து ஜஸ்ட் சிங்கம் பிராண்ட் ஒரு சிங்கம் பிரான்ச்சைஸில் வந்த புல்னால ஒரு 100 crore ரீச் ஆன மாதிரி இருக்குது தவிர இந்த படம் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ்னால ஒரு 100 crore அந்த மாதிரி தெரியல. அண்ட் லாஸ்ட்டாக நீங்கள் வந்து சூர்யா சார் ஒரு சார்ட் பஸ்டர் மூவி பார்த்துருப்பீங்கன்னா என்ன படம்னு சொல்லலாம், ஒரு அயன் படத்தை பார்த்துட்டோம், ஒரு சிங்கம் 1, 2 சொல்லலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10-11 வருஷம் கழிச்சு கருப்புன்ற ஒரு படம் இல்லை, கருப்பு சாமியா நம்ம காவல் சாமியா கோலிவுட்டுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த படம் வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன் எல்லா இடத்துலையும் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டு இருக்கு. சூர்யா சாரோட ஹையஸ்ட் மட்டும் இல்லாமல் வந்து ஒரு டயர் 1 ஆக்டர்ஸ் இருக்காங்க, ரஜினி, கமல், அஜித், விஜய், இவங்க லெவலுக்கு வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் சம்பவம் வந்து ஆல் ஓவர் ஸ்டேட்ஸ், ஆல் ஓவர் இந்தியா அண்ட் ஓவர்சீஸில் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த ஓவர்சீஸ் டீட்டெயில்ஸு, உங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த படம் வந்து May 14 தான் வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக வேண்டியது இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி May 14 வந்து ப்ரொடியூசரோட சம்திங் பிரச்சனைனால வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமல் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அது மூலம் ஏகப்பட்ட புக்கிங்ஸ் ஓவர்சீஸ்லையும் சரி, தமிழ்நாடும் சரி. இன்ஃபேக்ட் நான் கூட வந்து ஃபர்ஸ்ட் ஷோ 9 AM ஷோ வந்து பியூர் ஏரோவில் புக் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் அந்த படம் வந்து கேன்சல் ஆனால வந்து என்னால் வந்து படத்தை ரிவ்யூ போட முடியல. நான் இதுக்கு படம் வந்து புக் பண்ணேன்னா படம் ரிவ்யூ பண்ணுறதுக்காக. பட் ஆனால் வந்து எங்களை மாதிரி யூடியூப் பிகினர்ஸ்லாம் வந்து ரிவ்யூ பண்ணுறது வந்து நம்மளாம் ஆல்ரெடி ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். ஒரு டைம் வந்து யூடியூப்லேயே உட்காந்துருக்க மாட்டாங்க, ஒரு ஒர்க் போயிட்டு வந்து பார்ட் டைமில் தான் இந்த யூடியூப் வீடியோஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரி வந்து இருக்கும்போது வந்து ஸோ பெரிய பெரிய மூவிஸ்லாம் வந்து ரிவ்யூ பண்ணுறதுனால வந்து கருப்பு மூவி, அப்புறம் வந்து அஜித் சார் மூவி, விஜய் சார் மூவி அண்ட் வந்து பேன் இண்டியா மூவிஸ்லாம் வந்து நாங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறதுக்காக வந்து கம்பெனி லீவோ பர்மிஷனோ வாங்கிட்டு டிக்கெட் புக் பண்ணுறோம் ஓகேங்களா. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து May 14 வந்து படம் ரிலீஸ் ஆகாமல் என்னோட டிக்கெட் வந்து ரீஃபண்ட் ஆயிடுச்சு. அது ஒரு விஷயம். உங்களுக்கு ஷோ கேன்சல் ஆயிடுச்சு, ரீஃபண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, அது ஒரு விஷயம். பட் ஆனால் அதுக்கு அடுத்த நாள் May 15 ரிலீஸ் ஆதான் திருப்பி எங்களால் வந்து இந்த லீவோ இல்லை வந்து பர்மிஷன் அரேஞ்ச் பண்ணி போக முடியல ஓகேங்களா. அந்த ஒரு ரீசனுக்காக வந்து இந்த படமே வந்து 3-4 days கழிச்சு தான் நான் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. பட் நான் சொன்ன டைமில் இந்த May 14 ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், இன்னொரு 30-40 crores எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம். எங்களை மாதிரி ஆளுங்க முன்னாடி பிரேக் புக் பண்ணி வந்து ரிவ்யூ பண்ணுறவங்களா இருப்பாங்க, யூடியூப் பிகினர்ஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஹார்ட் கோர் சூர்யா சார் ஃபன்ஸாக இருப்பாங்க. அவங்க ஊர் டு ஊர் வந்து சென்னையிலேருந்து ரோஹினியில் பார்க்கணும் ஆசைப்பட்டிருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து தென்காசிலேருந்து ஒருத்தர் வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் ஷோ கேன்சல் ஆயிடுச்சுன்னு அவர் பேட்டி கொடுத்துருந்தாரு. இனிமேல் தென்காசிலேருந்து வந்தேன், பட் ஆனால் ஷோ கேன்சல் ஆயிடுச்சு. அவர் காசு ரீஃபண்ட் ஆனாலும் இங்கே வந்து தென்காசிலேருந்து வந்துட்டு போன காசு ஒரு 1000 ரூபாய் இருக்குங்களா சொல்லுங்கள். இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்லாம் இருக்குங்க படம் வந்து போஸ்ட் பண்ணாச்சுன்னா. ஸோ அந்த காரணத்துக்காக தான் நம்ம ஆர்ஜே பாலாஜி ஒரு வீடியோ ஸ்டேட்மெண்ட் போட்டிருப்பாரு. அதில் வந்து இதுமாரி நல்லவங்களுக்கு வந்து சோதனை வரும், ஆனால் கைவிட்ட மாட்டாரு கடவுள்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண் கலங்கின வீடியோ போட்டிருப்பாரு. ஸோ அந்த மனுஷன் கண் கலங்கதை பார்த்து நம்மளுக்கே கொஞ்சம் பத்தமாக இருந்துச்சு. பட் ஆனால் வந்து நாங்கள் வந்து கருப்புக்கு சப்போர்ட் பண்ணணும் தான் இருந்தோம். ஏன்னா வந்து சூர்யா சார் ரொம்ப ஒரு நாளாக வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்காம ஒரு தேட்டருக்குள்ள வந்து மாஸ் செலிப்ரேஷன் மூவி அமையாமல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளுக்கும் சூர்யா சார் பிடிக்குமா அண்ட் வந்து தமிழ் சினிமாவில் நெக்ஸ்ட் ஒரு ஆக்டர் வந்து கை பிடிக்கணுங்க. ஏன்னா வந்து ரஜினி சார், கமல் சாருக்கு வந்து வயசு அதிகமாகிட்டே போகுதுங்களா, இன்னொரு 5 years மேக்ஸிமம் நடிப்பான்னு வச்சுக்கோங்க. அண்ட் அஜித் சார் வந்து ரேஸ்க்கு போயிட்டாரு, எப்போ தான் வந்து படம் பண்ணுறாரு. அவர் படம் பண்ணி அவர் ரிலீஸ் ஆகும்போது ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்குமே தவிர ஒரு கன்சிஸ்டன்சியாக வந்து இயர்லி 1-2 மூவிஸ் பண்ண மாட்டாரு. ஒரு வருஷம் பண்ணாரு, 2 வருஷம் பண்ணாமல் இருக்காரு. அண்ட் விஜய் சாருமே வந்து கேரியர் ஒரு பீக்கில் இருக்கும்போதே வந்து சினிமா விட்டு விலகி இப்போ சீஃப் மினிஸ்டர் இருக்காரு. அது நல்ல விஷயமா இருந்தால் கூட வந்து இப்போ நெக்ஸ்ட் கோலிவுட் சினிமா வந்து யார் காப்பாற்றணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா சார், அஜித் சார், ரஜினி, கமல், அப்புறம் வந்து சிம்பு, தனுஷ் இவங்களாம் தான் காப்பாற்றணும். ஏன்னா வந்து இதுக்கு அப்படியே பேரலாக இருக்க டோலிவுட் சினிமா எடுத்துக்கோங்க. அங்கே வேறு 1 ஸ்டார் 2 ஸ்டார் நம்பிலாம் அந்த டோலிவுட் சினிமா இல்லை, ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் இருக்காங்க. யார் நடித்தாலுமே வந்து ஒரு பேன் இண்டியா லேபிளில் ரிலீஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு மகேஷ் பாபு நடித்தாலும் சரி, பவன் கல்யாண் நடித்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஜெய்பாலயா நடித்தாலும் சரி, ராம் சரண் நடித்தாலும் சரி, என்டிஆர் நடித்தாலும் சரி, உங்களுக்கு பிரபாஸ் நடித்தாலும் சரி, இப்படி 6-7 ஸ்டார்ஸ் இருக்காங்க ஓகேங்களா. அப்புறம் வந்து புஷ்பா ஹீரோ இருப்பார்ல, அவர் பேர் என்ன, அப்புறம் அந்த புஷ்பா ஹீரோ இருப்பார்ல, அவர் படம் வந்து சரி, யார் படம் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு பேன் இண்டியா லேபிள் ரிலீஸ் ஆகுது. பட் ஆனால் கோலிவுட் எடுத்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரே ஒரு மனுஷன் தாங்க அந்த பேன் இண்டியா ரீச்சில் ஏதோ ஓரளவு கொடுக்க முடியும்னு சொல்ல வரணும். யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவரும் வந்து வைட் ரிலீஸ் ஆகலாம் பேன் இண்டியா கொடுக்க மாட்டாரு. பட் ஆனால் அவருக்கு ஆல் சைடு ஆடியன்ஸ் இருக்கனால வந்து அவர் படம் வந்து எல்லா சைடு பார்க்குறாங்க. பட் ஆனால் அதுவும் ப்ராப்பர் பேன் இண்டியா ரிலீஸ் மாதிரி அமையறதில்லை. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம கோலிவுட் சினிமாவில் இருக்கனால வந்து சீக்கிரமாக நிறைய ஸ்டார்ஸ் வந்து நிறைய இதுமாரி கருப்பு மாதிரி மெகா பிளாக் பஸ்டர் இட்டு கொடுத்தா தான் இப்போ கருப்பு மூவி ஒரு நல்ல ஃப்ரான்ச்சைஸாக இருந்துச்சு. ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் வந்து ஆந்திரா, கேரளா, இல்லை கர்நாடகா எல்லா சைடும் பிச்சிங் ஓடுதுங்க. ஸோ இது மூலமா வந்து கருப்பு 2ன்னு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் வந்தால் கூட வந்து ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், எப்படி சிங்கம் 1, 2 வந்துச்சு. ஸோ அது மாதிரி ஒரு பேன் இண்டியா ரீச் கிடைக்கும். இது மாதிரி வந்து சூர்யா சாருக்கு மட்டும் அமையாமல் ஒரு அஜித் சாருக்கும், ஒரு சிம்பு சாருக்கும், தனுஷ்கு சாருக்கும் ஒரு அரசன் ஒரு பேன் இண்டியா ஹிட் ஆகணும். அப்புறம் அஜித் சாருக்கு வந்து AK-64 அது ரீட் ஆகும். அப்புறம் வந்து தனுஷ் சாருக்கு வந்து வரப்போகிற படம் வந்து ஒரு பேன் இண்டியா ரீச் இருக்கும். அண்ட் May 14 படம் ஃபுல் டே போஸ்ட் பண்ணி அடுத்த நாள் May 15 வந்து ஒரு படம் வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி ரிலீஸ் ஆயிடுச்சு. 9 AM FDFS ஷோ ரோஹினியில் முடிஞ்சதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி ஒரு ஆட்டம் ஆடிருப்பாருங்க. கருப்பு சாமி ஒரு உடம்புக்குள்ள இறங்கி ஒரு ஆட்டம் ஆடின மாதிரி ஆடிருப்பாரு. அப்போ தெரிஞ்சுதுங்க கருப்பு படம் பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. இந்த படம் வந்து சூர்யா சார் ஒரு லேண்ட்மார்க் மூவியாக இருக்க போகுதுன்னு தெரிய வச்சுங்க.
அதுக்கு ஏற்ற மாதிரியே தொடர்ந்து 5 நாள் ஏகப்பட்ட வசூல், ஏகப்பட்ட ரெக்கார்ட் பிரேக்கிங் வசூல் பண்ணிட்டு இருக்குங்க. இந்த படம் ப்ரீ புக்கிங் அந்த அளவுக்கு இல்லைனா கூட, ப்ரீ புக்கிங் இல்லாமல் போனதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. May 14 ரிலீஸ் ஆகுது ஓகேங்களா. ஆனாலுமே வந்து ஆஃப்டர் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் புக்கிங்ஸ் வந்து ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ் முடிச்சிருக்குங்க. அப்போ என்னென்ன ரெக்கார்ட்லாம் பிரேக் பண்ணியிருக்குன்னு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போமா வாங்க. ஸோ படம் பார்க்குற எல்லாருக்குமே, மூவி புக் பண்ணுற போகிற எல்லாருக்குமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும் இந்த ஆப் பேர் புக் மை ஷோன்ட்டு. இந்த புக் மை ஷோ ஆப்லேயே ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணியிருக்கு கருப்பு மூவி. அதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 40K டிக்கெட்ஸ் பெர் ஹவரில் வந்து புக் ஆகிட்டு இருந்துச்சு. இது வந்து இந்த தமிழ் சினிமாவில் வந்து விஜய் சார் அண்ட் ரஜினிக் சாருக்கு அடுத்தது வந்து 40K பெர் ஹவர் டிக்கெட் புக் ஆனது வந்து நம்ம சூர்யா சார் கருப்பு மூவி தான். இதுக்கு முன்னாடி வந்து ஜெயிலர் ரஜினிகாந்த் சாருக்கு ஜெயிலர் கூலியாக இருக்கட்டும், அண்ட் விஜய் சாருக்கு வந்து லியோ, இதுமாதிரி பெரிய பிராண்டில் வந்த படம் மட்டுமே தான் 40K டிக்கெட்ஸ் பெர் ஹவரில் வந்து புக் ஆகிட்டு இருந்துச்சு. படம்னா இந்த கருப்பு திரைப்படம் ஜஸ்ட் ஆர்ஜே பாலாஜி டேரக்டர், ஒரு நார்மல் டேரக்டர் தான். சூர்யா சாருமே வந்து ஒரு 10 வருஷம் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுக்காம வந்து ஒரு ஆவரேஜான ஒரு ஹிட்டோட தான் வந்திருக்காரு. ஆனால் இதெல்லாம் சேர்ந்து கூட வந்து ஒரு பிராண்டான லியோ, கூலி, ஜெயிலர் இந்த அளவுக்கு வந்து டிக்கெட் புக்கிங்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஈக்குவல் பண்ணுதுன்னா இப்போ எந்த அளவுக்கு இந்த கருப்பு மூவியோட சக்ஸஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த கருப்பு மூவி வந்து புக் மை ஷோவில் 2 மில்லியன் டிக்கெட்ஸ் சோல்ட் அவுட் இன் ஜஸ்ட் 3 டேஸில் ஒன்ற ஒரு ரெக்கார்டு வந்து 5வது தமிழ் சினிமாவை வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஜெயிலர், கூலி, அப்புறம் லியோ, கோட் பண்ணிருச்சு. இது தாண்டி வந்து 5வது ஃபாஸ்டஸ்ட் 2 மில்லியன் டிக்கெட் புக்ஸ் இன் புக் மை ஷோ வந்து கருப்பு மூவி அமைஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு ரெக்கார்டா. அண்ட் நெக்ஸ்ட் ரெக்கார்டு வந்து இந்த கருப்பு படம் வந்து தெலுங்கு வருஷன்லேயே மட்டும் 250K டிக்கெட் சோல்ட் அவுட் இன் புக் மை ஷோ ஓகேங்களா, ஜஸ்ட் 3 டேஸில். ஸோ இது சூர்யா சாரோட தெலுங்கு வருஷனில் அதிக கலெக்ட் பண்ண மூவியை வந்து ஜஸ்ட் 3 டேஸ்லேயே கிராஸ் பண்ணி போயிடுச்சு. அண்ட் ஓவரால் தமிழ் சினிமாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கருப்பு மூவி இஸ் 6th ஹையஸ்ட் டிக்கெட் புக்டு இன் புக் மை ஷோ ஆப் அப்படின்னு ஒரு பெருமை சேர்ந்துருக்கு, சர்பாசிங் குட் பேட் ஐக்லிக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜெயிலர் இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து லியோ அண்ட் கூலி, கோட், அமரன், அண்ட் 6th பிளேஸ் வந்து கருப்பு அமைஞ்சிருக்கு. அண்ட் லாஸ்ட்டாக வந்து குட் பேட் ஐக்லி 7th பிளேஸில் இருக்குங்களா. ஸோ 6th பிளேஸ் வந்து ஜஸ்ட் 4 டேஸில் வந்து டச் பண்ணது வந்து ஒரு அமேசிங் ஃபேக்ட்னு சொல்லி ஆகணும். அண்ட் வரப்போகிற டேஸில் இந்த படம் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி 3rd to 4th பிளேஸில் போகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. அண்டு புக் மை ஷோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்துட்டோமா. இப்போ இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணிருக்கு, எந்தெந்த இடத்துல எவ்வளோ கலெக்ட் பண்ணிருக்கு பார்த்துருவோமா. ஸோ கருப்பு மூவி 4 days பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வேர்ல்டு வைடு தான் நம்ம பார்க்க போகிறோங்களா. எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ பண்ணியிருக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இது ஒரு வந்து எக்ஸ் தளத்தில் இருக்குல்ல, ட்விட்டர் இருக்குல்ல, இதில் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ராக்கிங் மீடியாவை வச்சு தான் இந்த கணக்கு எடுத்திருக்கேன். ஸோ அந்த நேம் கூட மென்ஷன் பண்ண சினி ட்ராக்ன்ட்டு, அவங்களான எக்ஸ் தளத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கரெக்டாக ப்ராப்பராக அக்யூரேட்டாக சொல்லுவாங்க. ரொம்ப அதிகமாகவும் சொல்ல மாட்டாங்க, ரொம்ப கம்மியாக சொல்ல மாட்டாங்க. அவங்களால கணக்கு என்னென்ன எடுக்க முடிஞ்சோ அதை மட்டும் எடுத்து சொல்லுவாங்க. ஸோ இவங்க சொல்கிற கலெக்ஷன் வந்து அதிகமாக தான் இருக்கும் தவிர கம்மியாகவே இருக்காது. ஏன்னா வந்து இவங்க 100% தேட்டர் கவர் பண்ண மாட்டாங்க, அவங்களால முடிஞ்ச தேட்டர்ஸ் மட்டும் தான் கவர் பண்ணுவாங்க. ஸோ சொல்லவா ஃபஸ்ட். ஸோ கருப்பு மூவி 4 டேஸோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வேர்ல்டு வைடு ஓகேங்களா. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் 58 crores கலெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் கர்நாடகாவில் வந்து 11.24 crores கலெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் ஏபி அண்ட் நிசாம் இதில் வந்து 14.85 crores கலெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் கேரளாவில் வந்து 8.35 crores கலெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து இந்தியானா சவுத் இந்தியாவெல்லாம் தாண்டி வந்து நெக்ஸ்ட் இந்த டெல்லி ஓகேங்களா, அப்புறம் வந்து கொல்கட்டா இங்கெல்லாம் இருக்குல்ல, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் மட்டும் 1.55 crores கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து ஓவர்சீஸ் வந்து 4.95 million, அதாவது 47.5 crores கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆக மொத்தம் குளோபலாக டோட்டல் வந்து எவ்வளோ தரமா 141.5 crores கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 4 டேஸோட கலெக்ஷனு. இன்றைக்கி வந்து 6th டே ஆகிடுச்சிங்களா, இன்னும் ஒரு 20-30 crores எக்ஸ்ட்ரா இருக்கும். அண்ட் இந்த 142 crores வந்து ஜஸ்ட் அக்யூரேட்டாக இருக்குமா கேட்டால் இருக்காது. கண்டிப்பாக இதோட 10 crore எக்ஸ்ட்ரா இருக்கலாம், அண்ட் 15 crore எக்ஸ்ட்ரா கூட இருக்கலாம். பட் ஆனால் 142 crores கம்மியாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இப்படி ஒரு சம்பவம் வந்து இது முன்னாடி வந்து சூர்யா சாரோட ரெட்ரோ திரைப்படம் வந்து ஜஸ்ட் 96.5 crores தான் ஓவரால் வந்து கலெக்ட் பண்ணிடுச்சு. பட் ஆனால் அந்த கலெக்ஷன் வந்து ஜஸ்ட் 3 டேஸ்லேயே பிரேக் பண்ணிடுச்சு. அண்ட் 4 டேஸில் வந்து 150 crores ரீச் ஆகிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு மேசிவ் சக்ஸஸ் பார்த்துக்கோங்க கருப்பு மூவி வந்து. ஸோ இந்த காரணத்துக்காக தான் வந்து நான் வந்து கருப்பு மூவி வந்து சேவியர் ஆஃப் காலிவுட், ஒரு கருப்பு காவல் தெய்வம் ஆஃப் காலிவுட்னு பார்க்கப்படுது. ஸோ இந்த மாதிரி நிறைய படம் நிறைய தமிழ் ஆக்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாரி வந்து உருவாகணும். கருப்புன்ற ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாரி. இப்போ கருப்போட பார்ட் 2 வந்துச்சுன்னா இதோட பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஒரு காந்தாரா லெவலில் வந்து கருப்பு மூவி எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதேமாதிரி எல்லா ஆக்டர்ஸ்க்கும் தனுஷ் சார், சிம்பு சார், அஜித் சார், அப்புறம் வந்து உங்களுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கிடைக்கிற எஸ்கே சார், இவங்க பிரதீப் ரங்கநாதன் எல்லாருக்குமே வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி ஒரு படம் அமைஞ்சு வந்து தமிழ் சினிமாவோட மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் லெவலில் போகணும் தான் என்னோட ஆசையை. ஸோ என்ன மாதிரி நீங்களும் கோலிவுட் சினிமா வந்து நெக்ஸ்ட் லெவலில் போயிட்டு பாலிவுட் டாலிவுட் லெவலுக்கு ஈக்குவலாக நிற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டேக்கர் பாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி மாதிரி நிறைய கண்டென்ட் உங்களுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வரையும் டெம்பரரி சைனிங் ஆஃப். பாய்.